பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கடவுள் கடந்த 6 மாதங்கள் நம்மை கிருபையாய் பாதுகாத்து பராமரித்து இந்த 7வது மாதத்தை காண செய்த அவருடைய தயவுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். இந்த 2021ஆம் ஆண்டை நம்மோடு துவக்கினவர்கள் எத்தனையோ பேர் இன்று நம் மத்தியில இல்லை. ஆனாலும் அவருடைய கிருபையினாலும் தயவினாலும் சமாதானத்தினாலும் கர்த்தர் நம்மை முடிசூட்டி இந்த வருடத்தின் பாதி நாட்களை கடக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த கிருபைக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அந்த கிருபைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீ தந்த புதிய மாதத்துக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். இந்த புதிய நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் திரியேக கடவுளே, நேசபிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியின் பரிசுத்தமான தேவரே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். காலையோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே சுவாமி. அந்த இரக்கங்களினாலே நீரங்களை ஒவ்வொரு நாளும் முடிசூட்டி பராமரித்து கடந்த 6 மாதங்களை கிருபையோடு கூட முடிக்க பண்ணினீர். உமக்கு நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து உடைய பரிசுத்த கரம் எங்களோடு இருக்கட்டும். கர்த்தர் எங்களை தாங்கி நடத்தும், கிருபைக்குள்ளாய் மூடிக்கும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 166வது பாடல், தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்கிற பாடல் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடல் புத்தகத்தில் 166வது பாடல். தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடி
அப்படியே நின்றோடமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிக்க கேட்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 85. Our responsive reading, Psalms 85. கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். You forgive the iniquity of your people, you cover all their sin. உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். Restore us again, O God of our salvation, and put away our indignation towards us. என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ. You will not hear us again, that your people may rejoice in you. கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். Let me hear what God the Lord will speak, for he will speak peace to his people, to his saints, but let him not turn back. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. Temple love and faithfulness and righteousness and peace kiss each other. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். Praise the Lord, what is good and right. கடைசி வசனத்தை யாவும் சேர்ந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் நம்முடைய அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோட அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாயிருக்கிற நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்ணிமேற்று உட்பொய்த்து பிறந்தார். பதிவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலையில் அறையுண்டு மரித்து அடக்கம் எனப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசல் பெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜூழலோரி மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் பசு சபையும் பசுவனுடைய ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். முழங்கால் படியிட்டு கர்த்தர் கற்பித்த ஜபத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, விசுத்த பரமண்டலில் செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக நாங்கள் மன்னிக்கப்பட எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்கார்வோம். இந்த நாளுக்குரிய வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது பரிசுத்த ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 10 வசனங்களுடைய நாம் வாசிக்க கேட்போம். ஐசையா chapter 54 verses number 6 from 1 to 10. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி விடுவார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சியடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய்.
உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலரின் பரிசுத்தர், உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எண்ணப்படுவார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிரயாயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். ஜெபம் செய்வோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற, எங்களை நேசிக்கிற, விசாரிக்கிற, எங்களுடைய நினைவாயிருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில உம்முடைய சன்னிதானத்துல உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்திரித்து பாடும்படியாய் கடந்து வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இப்பொழுது நாங்கள் தியானிக்க போகிற தியானத்தை கர்த்தர் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ பிரயோஜனமாய் மாற்றி தரும்படி உடைய கரத்தில் முழுவதுமாய் பொறுப்படுத்தும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு, இந்த ஆராதனையில இணையத்தின் வாயிலாக எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்துல அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு புதிய மாதத்தை நாம் காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவருடைய வல்லமைகள் ஒவ்வொரு நாளும் மாறாதது. ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர். அவருடைய பாதுகாப்பு எவ்விதமாய் இருக்கும் என்பதை கடந்த மாதத்துல ஜூன் மாதத்தின் முதல் நாளிலே நாம் தியானித்தோம். இந்த மாதத்திலும் நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத பகுதி, அது பரிசுத்த ஏசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். மலைகள் விலகி போகும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும், ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் எல்லா நாளும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். 41ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி சொல்கிறார். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலதான் விசேஷமா இந்த ஆண்டுல நம்ம 6 மாதத்தை கடந்து வந்திருக்கோம். அவர் நம்மோடு கூட இல்லை அப்படின்னு சொன்னா, அவர் நம்மோடு கூட நடந்து வரலன்னு சொன்னா, இந்த பெருந்தொற்றுல இருந்து நம்மால் தப்பி இருக்க முடியாது. ஒரு பாடல் ஒன்று, தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நீர் என்னோடு வருவதினால், உம்முடைய சமூகம் என்னோடு வருவதினால் நான் விசேஷித்தவனாய் இருக்கிறேன். இந்த வருடத்துல 6 மாதத்தை நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால் நீர் என்னோடு இருப்பதினால்.
மலை போன்ற பிரச்சனைகள், கடல் போன்ற துயரங்கள், இன்னைக்கு இந்த உலகத்தையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பெருந்தொற்று, இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நம்மேல் மனதுருகுகிற கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணின நம்முடைய தகப்பன் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தினுடைய 7வது வசனம் இப்படி சொல்லுது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து. 8வது வசனம் சொல்லுது, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கும். வாசிக்க கேட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பிரிக்க முடியாத ஒரு காரியம். கிருபையும் சமாதானமும் நாம் வாழ்வதற்கு மிக முக்கியமான காரியம். வேதம் சொல்லுகிறது, நாம் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு. நான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இன்னைக்கு இந்த இடத்துல நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், அல்லது இணையத்தின் வாயிலாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, அது ஆண்டவர் எனக்கு பாராட்டின கிருபை, ஆண்டவர் எனக்கு பாராட்டின இரக்கம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், காலைதோறும். அப்போ நான் நிர்மூலம் ஆகாதிருக்கிறேன், இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா அவருடைய கிருபை. இன்னும் நான் என்னை மாய்த்து கொள்ளல, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவருடைய சமாதானம். நரகத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி சங்கீதம் 122ஆம் சங்கீதம் 7வது வசனத்துல வாசம். அவர் நம்முடைய இல்லத்துல சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுத்திருக்கிறார். அதனாலே இந்த நாளில நாம் இங்கு நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், இணையத்தின் வாயிலாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் 2 வாக்கு தத்தத்தை இந்த ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல 2 வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். ரொம்ப சாலிடான வாக்கு தத்தம். என்ன சொல்றாரு? நான் என் கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டேன். மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும், என் கிருபை மாத்திரம் உன்னை விட்டு என்ன பண்ணாது? விலகும். என்னுடைய கிருபையை நான் உன்னை விட்டு விலக்க மாட்டேன். ஓ, ஒரு சாலிடான வார்த்தை தான். ஆண்டவருடைய கிருபை நம்ம விட்டு விலகி இருந்தா நம்ம மடித்து போயிருக்கோம். அருமையான சங்கீதக்காரன் அதை ரொம்ப அனுபவித்து எழுதுகிறார். 94ஆம் சங்கீதம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, 17வது வசனம், கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால், எப்படிங்க? கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். ஆண்டவர் மாத்திரம் எனக்கு துணையா இல்லைன்னு சொன்னா நான் சீக்கிரமா செத்து போயிருப்பேன்னு சொல்றார். மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது, ஏதோ ஒரு பிரச்சனை என்னை மேற்கொள்ளுகிறது, ஏதோ ஒரு பிரச்சனை என்னை அழுத்துகிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கிருபை என்ன தாங்கி, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை என்ன பண்ணுது? தேற்றிக்கொண்டே. அவருடைய கிருபை நம்மை தாங்குவது மாத்திரமல்ல, நம்முடைய உள்ளத்துல விசாரங்கள் பெருகுகையில் அவருடைய ஆத்மா நம்மை தாங்கிக் கொண்டே இருக்கு. பிரியமானவர்களே, கிருபை இல்லாம வாழ முடியாதையா. அருமையான பாடல். உங்க கிருபை இல்லாம என்னால வாழ முடியாது. ஆண்டவர் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காதபடியினால்தான் இன்று நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள்,
கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை உனக்கு என்ன பண்ணுவேன்? நித்திய உடன்படிக்கையா ஏற்படும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. தாவீத ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தது, தாவீதை அரசனாக்கின கிருபை. ஒவ்வொரு நாளும் உயர்த்தி பெருக்கின கிருபை. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி வேதத்துல வாசி. எப்படி இறைஞ்சான்? ஆண்டவருடைய கிருபை அவனோடு கூட இருந்தது. ஒரு நாட்டின் அரசனே அவனை கொல்ல முடியாதபடி அவன் கால் சறுக்கின பொழுதெல்லாம் கர்த்தர் அவனை தாங்கி நடத்தினார். அந்த கிருபையை இன்னைக்கு உங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுங்க. வாக்குதத்தம், என் கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டேன். இரண்டாவது சொல்றாரு, என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாற்றம். என்னுடைய சமாதானம் உங்களுடைய உள்ளத்துல, உங்களுடைய இல்லத்துல ஒவ்வொரு நாளும் நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்ற. ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் அப்படின்னா, நீங்க யோவானின் நற்செய்தி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. நமக்கு பிடிச்சவங்க நம்ம மேல நல்ல அபிப்பிராயம் தான் நம்மளோட கூட நல்லா பேசுவாங்க, நல்ல சமாதான வார்த்தைகள் சொல்லுவாங்க. நம்மளை பிடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? எடுத்து எரிஞ்சு பேசுவாங்க, நம்மளை ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. ஆண்டவருடைய சமாதானம் அப்படி உலக பிரகாரமான சமாதானம் அல்ல. ஆண்டவருடைய அன்பு அப்படி உலக பிரகாரமான அன்பு அல்ல. ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், அதையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் திருச்சபைக்கு எழுதும் பொழுது ரொம்ப அருமையா சொல்ற. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுங்கள், இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவருடைய சமாதானம் உங்களுடைய உள்ளங்களை ஆள. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படும். ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு நாள் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், அவர் நம்மை பெருக பண்ணுகிறார், அவர் சகலவித கிருபைகளையும் நம்மளே பெருக செய்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகள், இந்த பெருந்தொற்று காலங்கள் என்ன நடந்தால், மலைகள் விலகினால், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தால், நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமல் நம்மோடு இருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சமாதானத்தின் உடன்படிக்கையை நம்மை விட்டு மாற்றாமல் இருக்கிற உண்மையான ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த நிச்சயத்தோடு, அந்த உண்மையான அன்போடு பற்றோடு ஆண்டவரை விசுவாசிப்போம். அவருடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். கடவுள் தாமே இந்த திருவார்த்தைகளை நம்முடைய நித்திய ஜீவனுக்கென்று ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நிறைவாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 307வது பாடல், காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு
நம்பி வா இயேசுவை நம்பி வா இயேசுவை. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி தேவரீர், இந்த கால வேளையில உடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து உம்மை நோக்கி பார்க்கவும், உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கவும், உடைய வேத வசனங்களை தியானிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு தந்த மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுதும் உடைய கிருபையின் பலக்கரம் எங்களை தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் முழுவதுமாய் எங்களை அபிஷேகித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த நன்மையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்பெயர்ப்பை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி எங்கள் மேல் மனதுருகு கர்த்தர் நீர் எங்களுக்காய் இந்த நாளிலே வாக்கு பண்ணி ஆசீர்வாதத்து இருக்கிறீரே, அந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தொடர்ந்து உடைய கிருபையின் ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் எங்களை நிரப்பி நடத்தும். எங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தியும். உடைய ஆசீர்வாதம் தாமே எங்களை முழுவதுமாய் பொறுப்பெடுக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நாளில இணையத்தின் வாயிலாக இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய விசேஷித்த கிருபையின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடும் எப்பொழுதும் நிறைவாயும். கர்த்தர் தாங்கி நடத்தும் பெரிய காரியங்களை கர்த்தாவே, இந்த மாதத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தான். கடந்த 6 மாதங்களை எங்களை பாதுகாத்து ஆண்டவர், இந்த 7வது மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி கிருபைக்குள்ளாய் மூடி தேவைகளை சந்தி இயேசுவின் நல்ல நாமத்தில் தாழ்மையாய் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாய் தங்கி தாபரிப்பதாக. ஆமென். 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 தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் உம்மை தேடி வந்து மனதாலே போற்றினோம். மோட்சலோகத்தில் களித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள்.